ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நான் எப்படி தளபதி ஃபேன் ஆனேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த படம்னா அது கில்லி. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா தளபதியை தியேட்டர் அட்மாஸ்பியர்ல பார்க்கறது வேற லெவல் ஒரு ஃபீலை கொடுத்தது. ஸோ அதுல இருந்தே தளபதியோட மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அண்ட் ரீசெண்டா தான் கில்லி ஒரு ரீமேக் படம் அப்படின்றது கூட தெரியும். அண்ட் ஸ்கூல் டைம்ல நான் எல்லா ஸ்டேஜ்லயும் ஆடுற சாங்னா அது அப்படி போட்ட சாங் தான். இன்னமும் அந்த சாங் வேற லெவல் வைபா இருக்கும். ஸோ அதுல இருந்தே தளபதி த்ரிஷான்னு ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தளபதி ஃபேனான மொமெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபேன் கேலா இருந்து வாரிசு படத்துல தளபதியோட நடிக்கவும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் கரெக்டா தளபதி சினிமாவில இருந்து விலகிறதுக்கு முன்னாடி நடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்ரீமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அண்ட் ரீசெண்டா இவங்க நடிச்சிருக்கிற புஷ்பா 2 படம் பார்த்தீங்கன்னா 1500 கோடியை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியன் சக்சஸ் கொடுத்திருக்காங்க. சும்மாவே படத்தோட வசூல் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இதுல அல்லு அர்ஜுன் அவர்களை வேற அரெஸ்ட் பண்ணதால அதுக்கப்புறம் புக்கிங் இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கான். அண்ட் அந்த அரெஸ்டே ஒரு ப்ரொமோஷன் தான் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இருக்கலாம், பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அண்ட் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் நெக்ஸ்ட் நடிக்கிற நேரடி தமிழ் படம் பார்த்தீங்கன்னா டான் பட இயக்குனர் சிபி சத்யராஜ் அவர்கள் இயக்கிற SK24 தான். தென் தனுஷ் அவர்களோட குபேரா படத்துலயும் நடிக்கிறாங்க. பட் குபேராவை நேரடி ஒரு தமிழ் படமா சொல்ல முடியாது. வாத்தி மாதிரி தெலுங்கு சாயலோட இருக்கும். அண்ட் தளபதிக்கு கீர்த்தி சுரேஷ் எப்படி ஒரு ஃபேன் கேலோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான ஃபேன் கேல் தான் ராஷ்மிகா மந்தனாவும். ஸோ தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் பண்ணட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.